ஹரி மணிகண்டன்ங்கிற ஒரு தோழர் வந்து 50 பிஒஎஃப் ட்ரேட் செட்டப்ஸை வந்து அனுப்பிச்சிருக்காரு. வித் விஆர்ஜி மார்க்கிங், பிஒஎஃப் குவாலிஃபிகேஷன், சிக்னல் கேண்டில் ஐடென்டிஃபை பண்ணுறது, ஸ்டாப் லாஸ், என்ட்ரி, டார்கெட்ஸ் எல்லாமே வந்து போட்டு அனுப்பிச்சிருக்காரு. நான் இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னா, ஒரு 10-15 ஸ்டாக்ஸை மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மொத்த பிபிடி வந்து ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது. ஸோ இந்த ப்ரெசன்டேஷன், இந்த பிபிடி, இந்த ஸ்லைடு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த கமெண்ட்ஸில் போயிட்டு எஸ்ஸு பிஓஎஃப் வேணும் அப்படின்றதா ஒரு உங்களுடைய இதை வந்து கொடுங்க. கொஞ்சம் ரியலாக நிறைய பேர்த்துக்கு வேணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து இதுக்கோட ஆக்சஸ் தரேன். டெலகிராம் சேனலில் வந்து நான் உங்களுக்கு அதை போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் டெலகிராம் சேனலோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் வந்து ஃபியூ டேஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ லெட் ஸ்டார்ட் வித் ஏபி கேபிட்டல். 30 மினிட்ஸில் விஆர்ஜி மார்க் பண்ணியிருக்காரு. ஸோ 30 மினிட்ஸோட விஆர்ஜிஎஸ் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்காரு. அண்ட் 5 மினிட்ஸ் போனால் இந்த இடத்துக்கு எப்படி பிஓஎஃப் ஒர்க் ஆயிருக்கு அப்படின்றது தான் இங்கே பார்க்கலாம். 5 மினிட்ஸில் பிரேக் அவுட்டு, ப்ரைஸ் ஸ்டாப்ட், ரிவர்ஸ்ட். ஸோ அதவே தான் வந்து இந்த இடத்துக்கு போட்டிருக்காரு. சிக்னல் கேண்டில் மட்டும் தனியாக எடுத்து எப்படி எங்கே ஒர்க் ஆயிருக்கு அப்படின்றத தனியாக வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாக போட்டிருக்காரு. ஸோ அது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து பிரேக் அவுட் ஆகுதா இந்த கேண்டிலில், அண்ட் ஸ்டாப்ட் அண்ட் க்ளோஸ்ட். ஸோ இது வந்து ஏன் சிக்னல் கேண்டில் அப்படின்றது நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோன்னா, ஒரு கேண்டில் வந்து அந்த பிரேக் அவுட் ஜோன்லேருந்து ரிவர்சல் ஆகும் பொழுது ஹாஃப் கீழே வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா அதுதான் சிக்னல் கேண்டில் அப்படின்றது நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ சிக்னல் கேண்டில் ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படி, இந்த ட்ராப் செட்டப், பிஓஎஃப் ட்ரேட் செட்டப் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றதெல்லாம் ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கேன். எஜுகேஷ்னல் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிங்கன்னா தெரியும். அதாவது புதுசாக பார்க்குறவங்களுக்கு அப்படி நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்படி ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் இந்த கேண்டிலுக்கு மேலே வந்து ஸ்டாப் லாஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு. என்ட்ரி அஃப்கோர்ஸ் எஸ், இது கீழே வந்து தான் என்ட்ரி எடுக்க முடியும். ஏன்னா க்ளோஸ் ஆனதுக்கு தெரியாதுல்ல, மேபி நெக்ஸ்ட் கேண்டில் மேலே கூட போயிருக்கலாம். ஸோ இங்கே வரும்போது பிஓஎஃப் என்ட்ரி எடுக்கிறோம். ஸோ இதுதான் ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 189 என்ட்ரி, 189.70 வந்து ஸ்டாப் லாஸ். கரெக்ட். ஸோ ஃபஸ்ட் டார்கெட் எங்கே இருக்குது? ஃபஸ்ட் டார்கெட் வந்து இந்த ஏரியாவில் வந்து ஃபஸ்ட் டார்கெட். ஸோ விச் மீன்ஸ், ஸோ இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்க் ரிவார்ட் இஸ் ஆல்மோஸ்ட் 1:3 ரேஷியோ. ஸோ நம்ம ஃபஸ்ட் டார்கெட்டுக்கு மட்டும் பேசலாம், செகண்ட் டார்கெட்டுக்கு வேண்டாம். அது வந்து இட்ஸ் அ போனஸ், ரைட்? ஸோ ஃபஸ்ட் டார்கெட்டே பேசும்போது இட்ஸ் 1:3. ஸோ ரெண்டாவது ஒரு ட்ரேட் செட்டை பார்க்கலாம். அதானி என்டர்பிரைஸ் 30 மினிட்ஸில் விசிபிள் ரிவர்சல் ஜோன் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் வந்தோன்னா இந்த இடத்துக்கு ப்ரைஸ் போகுது. கரெக்ட். ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட், பிரேக் அவுட் ஆன உடனே ஒரு சிக்னல் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. லைக் இதுவே சிக்னல் கேண்டில் தான். இதை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணிங்க அப்படின்னா இதுவே சிக்னல் கேண்டில் தான். இதுலேயே நம்ம என்ட்ரி எடுத்திருப்போம். ஆக்சுவலி இவர் வந்து அதை மென்ஷன் பண்ண விட்டுருக்காரு. நான் வந்து அதை திருத்துறேன். ஸோ இமீடியட்டாக இங்கேயே ரிவர்சல் ஆகிடுச்சு. இங்கேயே என்ட்ரி தான், இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸு, இந்த இடத்துக்கு டார்கெட் எல்லாம் ஓகே. பட் இதில் என்ட்ரி எடுத்திருப்போம். பட் திஸ் என்ட்ரி வாஸ் ஃபெயில்டு. இங்கே எடுத்திருந்தோன்னா அகெயின் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். இம்மீடியட்டாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். பட் நமக்கு தான் தெரியும்ல, இமீடியட்டாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் பிஓஎஃப்ல தெர் இஸ் அனதர் செட்டப் கால்ட் எஸ்ஏஎஃப், செகண்ட் அட்டெம்ப்ட் ஃபெயிலியர். வாட் இஸ் மீன் பை செகண்ட் அட்டெம்ப்ட் ஃபெயிலியர்? செகண்ட் டைமும் அட்டன் பண்ணுது. எதுக்கு அட்டன் பண்ணுது? பிரேக் அவுட் ஆகிறதுக்கு அட்டன் பண்ணுது. பிரேக் அவுட் சக்ஸஸ் ஆனால் தான் இந்த கேண்டிலே மேலே போயிருக்கணும் தானே. பட் அதுவும் ஃபெயிலியர். தட் இஸ் கால்ட் செகண்ட் அட்டெம்ப்ட் ஃபெயிலியர். அப்போ இதுவும் வந்து ஹாஃபுக்கு கீழே க்ளோஸ் ஆகிறதுனால இந்த இடத்துக்கு என்ட்ரி எடுத்துகிட்டு இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வைக்கலாம், இவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரி. ஸோ அப்படி வச்சிங்கன்னா, ஸோ திஸ் ஹிட்ஸ் யுவர் டார்கெட். ஸோ ஃபஸ்ட் ட்ரேட் ஃபெயிலியர் அண்ட் செகண்ட் ட்ரேட் சக்ஸஸ். அடுத்து தேர்டு அம்புஜா சிமெண்ட் 30 மினிட்ஸில் விசிபிள் ரிவர்சல் ஜோன்ஸ் மார்க்கு. ஸோ இதில் பிரேக் அவுட் ஃபெயிலியர் வந்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னா இந்த ஏரியாவில். ஸோ இது இந்த இடத்துக்கு மென்ஷன் பண்ணியிருக்காரு பாருங்கள். ஸோ இது பிரேக் அவுட் ஃபெயிலியர் அப்படின்னா திஸ் வாஸ் இம்மிடியட்லி ப்ரைஸ் பிரேக்ட் அண்ட் ரிவர்ஸ்ட், ரைட்? ஸோ இது சிக்னல் கேண்டிலாக போட்டிங்கன்னா உங்களுக்கு டவுட்டாக இருக்கும், இது பாதிக்கு பாதி தான் இருக்குது, இங்கே ஒரு ஹாஃப் இருக்கும், இது ஹை இது லோ. ஸோ இது சிக்னல் கேண்டிலா இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட் வரும் உங்களுக்கு. ஸோ அடுத்து என்ன பண்ணலாம்? அடுத்து இருக்கிற இந்த க்ரீன் கேண்டிலே சிக்னல் கேண்டில் ட்ரை பண்ணிங்கன்னா அஃப்கோர்ஸ் எஸ், இது வந்து ஹாஃபுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்னா இங்கே என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸ் எங்கன்னா இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ், இந்த கேண்டிலுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். வச்சுருந்தீங்கன்னா மொமெண்டம் இல்லை. அஃப்கோர்ஸ் எஸ், இந்த கேண்டிலில் உங்களோட ஸ்டாப் லாஸ் இதுக்கு கீழே லைட்டாக வச்சுருந்தீங்கன்னா கூட இந்த கேண்டிலில் ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. ஓகே. ஸோ இது கீழே இருந்து ஓகே நோ இது வந்து கீழே போகலை. இந்த க்ரீன் கேண்டில் பாருங்களேன், இது கீழே இல்லை. இது வந்து விக்குன்னு நினச்சேன் நான், இது விக்கு இல்லை ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தீங்கன்னாவே மொமெண்டம் கொஞ்சம் நேரம் இல்லை. அதுக்கப்புறம் இந்த மொமெண்டம் பிக்கப் ஆனது இந்த டார்கெட் போய் ரீச் ஆகிடுச்சு. இது ஃபஸ்ட் டார்கெட்.
ஸோ இதோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:3, ரைட்? பர்ஃபெக்ட். ஸோ வில் கோ ஃபார் அப்பல்லோ டயர்ஸ். ஸோ 30 மினிட்ஸில் விசிபிள் ரிவர்சல் ஜோன் மார்க் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த இடத்துக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வெண்ட் அப். இது பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆனது இந்த கேண்டில் அண்ட் ரிவர்ஸ் ஆனது இந்த கேண்டில். அதை இங்கே இங்கே காட்டுற பாருங்களேன், கொஞ்சம் ஜூம் பண்ணி. ஸோ இது வந்து இந்த கேண்டிலே உங்களுக்கு வந்து சிக்னல் கேண்டிலாக என்ன பண்ணலாம், என்ட்ரிங் எடுக்கலாம், மேலே ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். அப்படின்னு ஸ்டாப் லாஸ் வச்சோன்னா லைட்டாக இன்னொரு கேண்டில் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட்டு, லைட்டாக இந்த இடத்துக்கு மேலே வச்சுருந்தோம்னா ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. பட் ஸ்டில் தட் இஸ் ஆல்சோ ரிவர்ஸ்ட். தட் இஸ் கால்ட் செகண்ட் அட்டெம்ப்ட் ஃபெயிலியர். செகண்ட் அட்டெம்ப்ட் ஃபெயிலியர் எது அட்டன் பண்ணுது? பிரேக் அவுட் ஆகிறதுக்கு செகண்ட் டைம் அட்டெம்ப்ட் பண்ணுது. அது சக்ஸஸ் ஆச்சா? இல்லை. சக்ஸஸ் ஆயிருந்தா தான் மேலே போயிருக்கணுமே. அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுது. அதனால தான் வந்து அதுக்கு பேர் செகண்ட் அட்டெம்ப்ட் ஃபெயிலியர், SAFன்னு வச்சுருக்கேன். ஸோ அது ரிவர்சல். அப்போ என்ன பண்ணலாம், மறுபடியும் என்ட்ரி எடுக்கலாம், மறுபடியும் அதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ். இந்த டைம் சக்ஸஸ் ஆச்சா? எஸ், இட் வாஸ் சக்ஸஸ். இந்த ட்ரேட்லேயும் வந்து இதை அவர் மார்க் பண்ணுறதுக்கு விட்டுட்டார். பட் ஐ வில் எக்ஸ்பிளைன். முடிச்சிட்டேனா? ரைட், அடுத்த ட்ரேட் பார்க்கலாம். இது என்னது, ஏஷியன் பெயிண்ட்ஸு. 30 மினிட்ஸில் விசிபிள் ரிவர்சல் ஜோன் மார்க் பண்ணியாச்சு. அடுத்து 5 மினிட்ஸ் வராரு. 5 மினிட்ஸ் வந்து இந்த கேண்டில் எங்கே பிரேக் அவுட் ஆகுது? இந்த பெரிய கேண்டிலில் பிரேக் அவுட் ஆகுது, கரெக்ட்? ஸோ இதுவே உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா இதுவே மேலே ஹாஃபுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கே என்ட்ரி எடுக்கலாம். இந்த இடத்துக்கு என்ட்ரி எடுத்துகிட்டு இதுக்கு கீழே நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். கொஞ்சம் நேரம் மொமெண்டம் இல்லை. அண்ட் ஆஃப்டர் தட் ப்ரைஸ் உள்ளே வந்துருச்சு. உங்களோட டார்கெட், ஃபஸ்ட் டார்கெட் உங்களோட ஹை தானே, இந்த ஸ்விங் ஹை, அடுத்த ஸ்விங் ஹை. ஸோ இதெல்லாம் உங்களோட டார்கெட். ஃபஸ்ட் டார்கெட் மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம், ரைட்? செகண்ட் டார்கெட் போகிறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் டார்கெட்டே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கூட இட்ஸ் ஆல்மோஸ்ட் 1:6. ஆக்சிஸ் பேங்க் விசிபிள் ரிவர்சல் ஜோன் மார்க் பண்ணியிருக்காரு 30 மினிட்ஸில். அண்ட் ப்ரைஸ் கேம் டவுன், இமீடியட்டாக ரிவர்சல் ஆகுது, கரெக்ட்? இந்த இடத்துக்கு போயிட்டு பிரேக் அவுட், இமீடியட் ரிவர்சல். இதுதான் சிக்னல் கேண்டில். என்ட்ரி எங்கே எடுத்துருக்காரு? இந்த இடத்துக்கு என்ட்ரி, வெரி வெரி க்ளோஸ் டு விசிபிள் ரிவர்சல் ஜோன், கரெக்ட்? விசிபிள் ரிவர்சல் ஜோன் பார்த்தீங்கன்னா 1028, அவர் என்ட்ரி எடுத்தது 1029.80, ஆல்மோஸ்ட் 1.5 ருபீஸில் தான் டிஃப்ரென்ஸ் தான் எடுத்துருக்காரு. நத்திங் ராங். ஸோ அங்கே என்ட்ரி, அவரோட ஃபஸ்ட் டார்கெட் கண்டிப்பாக இதுவாக தான் இருக்கும். செகண்ட் டார்கெட் இது, இதெல்லாம் ஸ்விங் ஹைஸ். ஸோ இதோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:4. ஸ்டாப் லாஸ் வந்து இந்த சிக்னல் கேண்டிலுக்கு கீழே தானே, ஆஸ் யூஷுவல், ரைட்? இதில் என்ன நடந்திருக்கு? 30 மினிட்ஸ் விசிபிள் ரிவர்சல் ஜோன் மார்க் பண்ணியிருக்காரு அகெயின், யா. ஸோ இது போய் பிரேக் அவுட் ஆகுது. இதில் நம்ம போய் ஷார்ட் ட்ரேட் எடுப்போமா? கண்டிப்பாக எடுக்க மாட்டோம். சிக்னல் கேண்டில் கிடையாது. அடுத்து இந்த கேண்டில் சிக்னல் கேண்டிலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா சிக்னல் கேண்டில்னால் எதுக்கு சிக்னல் கேண்டில்? நம்ம ஷார்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். இந்த கேண்டிலை பார்த்தா நம்மளுக்கு ஷார்ட் பண்ண தோணுமா? பையர்ஸ் தானே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. செல்லர்ஸ் எப்படி ஸ்ட்ராங்காக இருப்பான்னு நம்மளுக்கு தெரியும். இந்த கேண்டில் பார்க்கலாம். இதை 3ஆக பிரிச்சிங்கன்னா செல்லர்ஸ் எங்கே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கானுங்க? கீழே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கானுங்க. ஸோ திஸ் யுவர் சிக்னல் கேண்டில். அப்போ என்ட்ரி இங்கே, ஸ்டாப் லாஸ் இதுக்கு மேலே, அண்ட் ஃபஸ்ட் டார்கெட் இது வந்து இதுவாக இருக்காது. கண்டிப்பாக இதுதான் உங்களோட டார்கெட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டார்கெட் இட் குட் பி a 1:2, அரௌண்ட் 1:2 அந்த ரேஞ்ச் தான் வந்திருக்கும். இல்லை 1:2 கம்மியாக தான் வந்திருக்கும். ஸோ இந்த ட்ரேடை எடுக்காமல் இருக்கிறதே பெட்டர் தான். ஏன்னா சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இதெல்லாம் கரெக்டான ட்ரேடுன்னு சொல்லக்கூடாது. உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்விங் லோ இது, செகண்ட் ஸ்விங் லோ இது செகண்ட் டார்கெட் வந்து கரெக்டு. ஃபஸ்ட் டார்கெட் வந்து இங்கே போட்டிருக்காரு, அது போட்டது தப்பு. ஃபஸ்ட் டார்கெட் வந்து இங்கேயே மார்க் பண்ணணும். அப்போ வந்து நீங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ கால்குலேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 1:2 வராது. ஏன்னா இங்கிருந்து இங்கே வரும்பொழுது 1:2.5 தான் வந்திருக்கு. அப்போ இங்கிருந்து இங்கே வரும்போது எவ்வளோ வரும்? அதில் பாதி தான் வரும், 1.5 அந்த மாதிரி தான் வரும். ஸோ அதனால த ட்ரேட் வாஸ் சக்ஸஸ். இதை வந்து நம்ம குவாலிஃபை பண்ண முடியாது நல்ல ட்ரேட் அப்படின்னு, பிகாஸ் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ சாட்டிஸ்ஃபை இல்லை அப்படின்றதுக்காக. சரி, அடுத்தது பார்க்கலாமா? 30 மினிட்ஸ் விசிபிள் ரிவர்சல் ஜோன் பஜாஜ் ஃபினான்ஸில். அண்ட் இங்கே என்ட்ரி விசிபிள் ரிவர்சல் ஜோன் 6639 விசிபிள் ரிவர்சல் ஜோன் மார்க் பண்ணியிருக்காரு. ஓகே, 6639 இந்த இடத்துக்கு வரும்போதே இந்த ப்ரைஸை வந்து ஒரு நிமிஷம், 6639 இது வேறு எங்கேயும் ஜோன் கிடையாது, 6639 மட்டும்தான். ஓகே, இப்போ இந்த இடத்துக்கு வந்தோடனே இதை எப்படி சிக்னல் கேண்டில் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காருன்னு தெரியல. விச் மீன்ஸ் இது பிஓஎஃபே கிடையாது. ப்ரைஸ் கீழே வந்துருச்சு, என்ட்ரி இது கரெக்டு அப்படின்றதுக்காக இது பிஓஎஃப் கிடையாது. இது பிஓஎஃபாக இருக்கணும் அப்படின்னா இங்கே நடந்த விஷயம் எல்லாமே இந்த விசிபிள் ரிவர்சல் ஜோனை பிரேக் பண்ணிவிட்டு இப்படி ஃபாலோ ஆயிருந்ததுன்னா அதுதான் வந்து பர்ஃபெக்டான பிஓஎஃப். ஸோ இது வந்து பிஓஎஃப் கிடையாது. இது பார்ப்போமா? பந்தன் பேங்க் விசிபிள் ரிவர்சல் ஜோன் மார்க் பண்ணியாச்சு.
ஓகே. விசிபிள் ரிவர்சல் ஜோன் இங்கே மார்க் பண்ணியிருக்காரு. ப்ரைஸ் இங்கே ஓப்பன் ஆகுது 18ஆம் தேதி. பிரேக் அவுட்டு. அகெயின் ஃபாலு. இது பிஒஎஃப் தான். சிக்னல் கேண்டில் எல்லாம் ஓகே. பட் என்ட்ரி எங்கே எடுப்பீங்க? என்ட்ரி இங்கே எடுத்துட்டு இங்கே ஸ்டாப் லாஸ் வைக்க முடியுமா? ரொம்ப தூரம் இல்லை. ஸோ நம்மளோட ஐடியா என்ன? முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட என்ட்ரியை வந்து விசிபிள் ரிவர்சல் ஜோன் கிட்ட தான் எடுக்கணும். அகெயின் ப்ரைஸ் வந்து செகண்ட் அட்டம் ட்ரை பண்ணுது. அந்த அட்டம் சக்ஸஸானு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ இந்த இடத்துக்கு வரும்பொழுது இங்கே என்ட்ரி எடுத்துட்டு இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். ஐ மீன் இந்த ஏரியாவில் என்ட்ரி எடுத்துட்டு இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். ரைட். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அங்கேருந்து ரிவர்சல் ஆனதுக்கப்புறம் இதுதான் செகண்ட் அட்டம்ப்ட் ஃபெயிலியர். ஸோ நான் இங்கே என்ட்ரி எடுத்துகிட்டு இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன் அப்படின்னு அட்டன் பண்ணியிருக்காரு. தட் இஸ் ஆல்சோ ரைட். ஒரே ஒரு விஷயம் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நீங்கள் லாஜிக்காக இந்த செட்டப் எப்போ ஃபெயிலியர் ஆகும்? இது ப்ரைஸ் இந்த கேண்டிலோ அடுத்தடுத்துல ஏதாவது ஒரு கேண்டிலோ இந்த ஹைக்கு மேலே போகும்போது செகண்ட் அட்டம்ப்ட் ஃபெயிலியர் ஆயிரும். ரைட். செகண்ட் அட்டம்ப்ட் ஃபெயிலியர் செட்டப்பே ஃபெயிலியர் ஆயிரும். அப்படின்னா இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சு எக்ஸிட் ஆகிறது கரெக்டான வழி. சரி, நம்ம ஸ்டாப் லாஸ் இதுக்கு மேலே வச்சுருந்தோம்னா சப்போஸ் ஏதாவது கேண்டில் வந்து இதுக்கு மேலேயும் போச்சு அப்படின்னா நம்மளோட பிஒஎஃபே ஃபெயிலியர் ஆயிரும். அப்போ லாஜிக்கலி நம்மளோட எக்ஸிட் வந்து கரெக்ட். பட் இவர் இங்கே வச்சதுனால ரிஸ்க் டு ரேஷியோ வந்து ஸ்டில் இஸ் 2.35 வந்திருக்கு. பட் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நோ ட்ரேட் டியூ டு என்ட்ரி ஸ்டாப் லாஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கிறதுனால நான் எடுக்கலை அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. தட் இஸ் ஃபைன். 1:2 இல்லைன்னா நீங்கள் எடுக்காமல் இருக்க நல்லது. பட் இது வந்து 1:2 இருக்குது. சாலிடாக இங்கே பார்க்கும்போது 1:2 உங்களுக்கு தெரியுது. நீங்கள் இதுக்கு மேலே இது பிஒஎஃப் ஸ்டாப் லாஸ்னு வச்சுட்டு இங்கே என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா கூட இட் குட் பி மோர் தென் 1:3. இந்த ட்ரேட் எடுக்கலாம். அடுத்து பேங்க் ஆஃப் பரோடா 30 மினிட்ஸில் விசிபிள் ரிவர்சல் ஜோன் மார்க் பண்ணிட்டாரு. 5 மினிட்ஸில் எங்கே நடந்திருக்கு? ஓகே, 30 மினிட்ஸ் விசிபிள் ரிவர்சல் ஜோன், ப்ரைஸ் கேம் டவுன். இதுதான் வந்து ப்ரைஸ் இங்கே பிரேக் அவுட் ஆச்சு. அகெயின் கீழே போய் மறுபடியும் மேலே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இது பக்கா சிக்னல் கேண்டில். ஓகே, ஸோ என்ட்ரி எங்கே எடுக்கலாம்? விசிபிள் ரிவர்சல் ஜோன்கிட்ட என்ட்ரி போடலாம். ஸ்டாப் லாஸ் வந்து இது கீழே அப்படின்னா 253.65 ரேஞ்சில் வந்து என்ட்ரி. ஸ்டாப் லாஸ் வந்து 251, கிட்டத்தட்ட ஒரு 2,000 ரூபா வந்து இதில் ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் எதுவாக இருக்கும் உங்களுக்கு? இந்த ஸ்விங் ஹை செகண்ட் டார்கெட். ஸோ இதுக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ போட்டு பார்ப்போமா? ஸோ இது இங்கே இந்த இடத்துக்கு எடுத்துருந்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் 1:2. பிகாஸ் இங்கே எடுத்த அவருக்கே வந்து 1.98 வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் ஒரு பாயிண்ட், ஒரு 5 பைசு 10 பைசு கீழே எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து 1:2 வந்துடும். இதை தாராளமாக எடுக்கலாம். சரி, இது இன்ட்ராடேல போச்சா? அடுத்த நாள் தானே போச்சு. 18ஆம் தேதி எடுத்தது மேபி 19, 20, 21 லீவாக இருந்திருக்கலாம். 22ஆம் தேதி ப்ரைஸ் இங்கே ஓப்பன் ஆகி இவ்வளோ தூரம் போயிருக்கு. இது எப்படி ஹோல்டு பண்ணுறது அப்படின்னா, நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்? இங்கே எடுத்துகிட்டு ப்ரைஸ் வந்து இதுக்கு மேலே போயிடும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நீங்கள் வந்து இன்ட்ராடே ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா 5 மினிட்ஸ் எடுக்கும்போது ப்ரைஸ் வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் உங்கள் டார்கெட் போகல அப்படின்னா எண்ட் ஆஃப் த டே க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, வெயிட் பண்ண வேண்டாம். நம்மளோட மோஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா டார்கெட் 1 போயிடும். இன்றைக்கே போயிடுமா நாளைக்கே போயிடுமா அப்படின்றது வந்து தட் டிபெண்ட்ஸ் ஆன் மொமெண்டம். இந்த மொமெண்டம் வந்து ஒரு ஸ்லோவான மொமெண்டம் தான். அதனால தான் அடுத்த நாள் போய் சேர்ந்துருக்கு. கொஞ்சம் ஃபாஸ்ட் மொமெண்டமாக ஹை மொமெண்டமாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் போய் சேர்ந்துக்கும். ரைட். ஸோ இப்போ ரிமைனிங் இருக்கிறது இது மாதிரி நிறைய ட்ரேட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 50 ட்ரேட்ஸ் இருக்குது. லைக் 5 மினிட்ஸில், 1 டேயில், 1 ஹவரில். ஸோ 1 டேயில் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 1 டேயில் பார்த்தீங்கன்னா விசிபிள் ரிவர்சல் ஜோன்ஸ் வந்து இங்கே மார்க் பண்ணியிருக்காரா? அப்போ 1 டேவோட 1 டேயில் நீங்கள் மார்க் பண்ணிங்க உங்களோட ட்ரேடிங் டைம் ஃப்ரேம் என்னவாக இருக்கும்? 1 ஹவர் தான். ஸோ இதில் 1 ஹவரில் போய் நீங்கள் பாருங்களேன், விசிபிள் ரிவர்சல் ஜோன் இங்கே மார்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ப்ரைஸ் எங்கே போய் பிரேக் அவுட் ஆகுது? இங்கே பிரேக் அவுட் ஆகுது. இந்த இடத்துக்கு ரிவர்சல். நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த கேண்டில்லையே ஷார்ட் பண்ணி இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம். இது நமக்கு டார்கெட். இந்த கேண்டிலில், இந்த ரெட் கேண்டில், இந்த க்ரீன் கலர் கேண்டிலுக்கு அடுத்து இருக்குது பார்த்தீங்களா? இதுலேயே நம்ம வந்து ட்ரிகர் ஆகிடுச்சு. நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். ஷார்ட் என்ட்ரி, பிரேக் அவுட் ஃபெயிலியர்னு. பட் என்ட்ரி வந்து சக்ஸஸ் ஆகலை. அந்த ட்ரேட் சக்ஸஸ் ஆகலை. அடுத்த கேண்டிலே வந்து ஃபெயிலியர். நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஸ்டாப் லாஸ் ஹிட், பட் அகெயின் செட்டப் ஃபெயிலியர் அப்படின்னா இல்லை, மறுபடியும் வந்து ஃபால். கரெக்ட். செகண்ட் அட்டெம்ப்ட் ஃபெயிலியர். அப்போ என்ன பண்ணலாம்? மறுபடியும் இன்னொரு என்ட்ரி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட்டு, அடுத்த ட்ரேட் வந்து சக்ஸஸ். ரைட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவர் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இட் குட் பி a ஸ்விங் ட்ரேட் தானே. இது வந்து ஒரே நாளில் வந்து உங்கள் டார்கெட்லாம் ரீச் ஆகாது. ஸோ இஃப் யூ வெயிட், ஸோ இட் வாஸ் ஸ்லோலி கோயிங். அந்த இமீடியட்டாக உங்கள் மொமெண்டம் பிக்கப் ஆனதுக்கப்புறம்
டார்கெட் 1, டார்கெட் 2, டார்கெட் 3, அடுத்த விசிபிள் ரிவர்சல் ஜோனுக்கே போயிடுச்சு. ஸோ இங்கேருந்து இங்கே வரும்பொழுது அதில் ஆல்மோஸ்ட் 1:8 வந்துடுது. சாரி 1:1.8 வருது. ஸோ உங்களோட டார்கெட் 2, டார்கெட் 3 எல்லாம் போகும்போது மீன் லுக் அட் திஸ். இந்த பாயிண்ட்டுக்கெல்லாம் வரும்போது உங்களோட ஸ்விங் ட்ரேடோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ யோசிச்சு பாருங்கள். இட் குட் பி டெஃபினெட்லி 1:5 எல்லாம் இருக்கும், மோர் தென் 5. ஸோ இந்த மாதிரி நிறைய சார்ட்ஸ் இருக்குது. இந்த சார்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்க, உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு எஸ் 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 வேணும் 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 ஏதாவது சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்கும், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வந்து அதில் அப்லோட் பண்ணுறேன் இந்த மொத்த பிபிடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் மோர் தென் 50 ட்ரேட்ஸ். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றியும் அன்பும்.